நிறைய பேருக்கு கர்மா கர்மாவை அனுபவிச்சு தீக்கணும், கர்மானால தான் பிரச்சனை அப்படின்றது சொல்லுவாங்க. நீங்க அனுபவிக்கிற கஷ்டத்துக்கும் காரணம் இருக்கு. நாடி ஜோதிடம் உங்கள் கர்ம ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. நாடி ஆஸ்ட்ராலஜி புக் மூலம் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம். நான் ஜெயினிசம் டெக்ஸ்ட் படிச்சிருக்கேன், புத்திசம் டெக்ஸ்ட் படிச்சிருக்கேன், ஹிந்துயிசம் டெக்ஸ்ட் படிச்சிருக்கேன். எங்கேயுமே கர்மாவை அனுபவிச்சு தீக்கணும்னு சொல்ல. கர்மா அப்படின்னாலே ஸ்கில்ஃபுல் ஆக்ஷன், தாட் அண்ட் வேர்ட், அதுதான் கர்மா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் லா ஆஃப் ஆப்போசிட்ஸை யூஸ் பண்ணாருன்னா கர்மா சர்வசாதாரணமாக புரியும். அதாவது இன்சைடு அவுட் சைடு, ஆஃபீஸ் வீடு, மேல் ஃபீமேல், அடுத்தது எல்டர் யங்கர், டே அண்ட் நைட். இதை யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக கர்மாவை புரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னார், சார் என்னுடைய பாஸ் ஓவராக என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், உன் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணுற, அதனால தான் உனக்கு பாஸ் டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னார். அவர் ஒரே ஷாக் ஆகிட்டார். ஆமாம் சார், என் ஒய்ஃப் எது சமைச்சாலும் நான் குட்டி குட்டி விஷயத்தில் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பேன், அதே தானே உன் பாஸ் உங்ககிட்ட பண்ணுறாரு அப்படின்னு. ஆமாம் அப்படின்னார். இது பார்த்தீங்கன்னா இன்சைடு அவுட் சைடு. இவர் வீட்டுக்குள்ளே பண்ணுறது, இவருக்கு வீட்டுக்கு வெளியில் கர்மா வெடிக்குது. இவர் யங்கர் லேடி கிட்ட பண்ணுறாரு, எல்டர் மேன் கிட்டேருந்து ப்ராப்ளம். இது சின்ன சின்ன விஷயத்த இவர் குத்தம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கார். அதே மாதிரி இவருக்கு நடக்குது. ஸோ அதனால் கர்மா என்றால் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது திரும்பி வரும். அந்த திரும்பி வர்றது ஆப்போசிட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தர் என்ன பண்ணார், சார் நான் சிறுக சிறுக சேமித்தேன் சார், என் ஒய்ஃபு பசங்களுக்கெல்லாம் கொடுக்காம கூட நான் சேமித்தேன் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், அந்த அந்த இது லம்பாக போயிருக்கோம், யாரோ ஒரு ஆள் அடிச்சுன்னு போயிருப்பான் அப்படின்னு. எப்படி சார் அவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னு. அதை தான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்ச வீட்டுக்கு வெளியில் நஷ்டம், விமனுக்கு கொடுக்காம டார்ச்சர் பண்ண ஒரு மேன் எடுத்துன்னு போயிட்டான், சிறுக சிறுக சேமிச்ச லம்பாக அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இதுதான் இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இதுதான் ப்ராப்ளம். அதே மாதிரி ஒருத்தர் என்ன சொன்னார், என் ஆஃபீஸில் என்னை யாருமே அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார், நான் என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன தான் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னாரு. உடனே நான் என்ன சொன்னேன், நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்கள அப்ரிஷியேட் பண்ணு, உன் ஒய்ஃபு, உங்கள் பசங்க, உங்கள் அம்மா அப்பா, அவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணு, அவங்கள மாதிரி யாருமே இல்லைன்னு அப்ரிஷியேட் பண்ணு. நீ அப்ரிஷியேட் பண்ண 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 உனக்கு இன்னும் நிறையா புகழ் வரும் அப்படின்னு அவர் பண்ண ஆரம்பித்தார். அதை நேம நிஷ்டையோடு பண்ண ஆரம்பித்தார். ஒரு நாள் அவர் மேனேஜர் அவரை கூப்பிட்டு, பா நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணார். அவருக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், அவர் கிண்டியில் பெரிய வீடு வச்சுருந்தார், அவர் பெரிய பணக்காரர். ஆனால் அவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தார் ஒரு ஆள், அவன் பேப்பர் போட்டு அந்த காசை எடுத்துப்பான். அவங்க வீட்டில் ஏதோ தேவையாக இருக்குன்னு பேப்பர் போட்டு எடுத்துப்பார். இந்த ஆள் அவனை கூப்பிட்டு வருன்னு வருத்துட்டார். அவர் என்ன சொன்னார், நீ ஏமாத்துற, பொய் சொல்கிற, ஒரே கலாட்டா பண்ணுற, அதை பண்ணுற, இதை பண்ணுறேன்னாரு. அவர் மறுநாள் அவருக்கு ஒரு ஆஃபர் வந்தது. ஒருத்தன் 150 ப்ராடக்ட் அவர் ப்ராடக்டை கேட்டான், செக்காக கொடுங்க அப்படின்னா. செக்காக கொடுக்குறேன்னா, இவர் செக்கெல்லாம் வாங்கிறது இல்லை அப்படின்னாரு. இல்லை நீங்கள் செக்காக கொடுங்க, அப்போ தான் நான் உங்களுக்கு பண்ண முடியும்னா. ஸோ இவர் செக்காக கொடுத்து அந்த ப்ராடக்டை கொடுத்தாரு. ஃபுல்லாக நாமிஷ் வாங்கிட்டார். அதுக்கு காரணம் இவர் வேலைக்காரனை டார்ச்சர் பண்ணார். அவருக்கு ஈக்குவலாக பிஸ்னஸ் பார்ட்னர் ஒருத்தன் அவரை டார்ச்சர் பண்ணிட்டான். சின்ன காசுக்கு கையாமையான்னு கத்துனாரு, பெரிய காசு போச்சு. ஸோ இதுதான் லா ஆஃப் கர்மா. நம்ம என்ன பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடியது தான் லா ஆஃப் கர்மா. இப்போ அப்பாவை நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம பொண்ணுங்கனால, நம்மளுடைய குழந்தைகள்னால நம்மளுக்கு டார்ச்சர் வரும். அம்மா அப்பாவை ஓவராக டார்ச்சர் பண்ணுறவனுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களால் நிறையா பிரச்சனை வரும். இதே மாதிரி ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு மாமனார் மாமியாரை நான் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு மாமி இருந்தாங்க. 80 வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களே அவங்கள பார்த்துக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நம்ம எது பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் நமக்கு திருப்பி வரும்.
இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன சொன்னார், எனக்கு வந்து ஹார்ட் சர்ஜரி வந்து நடந்திருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ வாயில் ஒருத்தனை வந்து தீயினால் சுட்ட புண் ஆறும் ஆறாதே நாவினால் சுட்ட விடு, ஒருத்தன் நெஞ்சு எரியிற மாதிரி பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னு. ஆமாம் சார், நான் கொஞ்சம் ஹார்ஷாக தான் பேசுவேன் அப்படின்னாரு. அதே தான் லைஃப்லேயும் வந்தது. ஸோ அவருக்கு வந்து ஹிருதயத்தில் வந்து கத்தியால் கிழிச்சிட்டாங்க. இவர் சொல்லால் ஒருத்தரோட இதயத்தை கிழிப்பார், கத்தியால் அவருடைய ஹார்ட்டை வந்து கிழிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த விஷயத்துக்கான ஒரு மெயின் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த விஷயமே நம்மளுக்கு திரும்பி வரும். அதோடைய பிரின்சிபல் தான் ஆப்போசிட். இப்போ உதாரணத்துக்கு கத்தி அந்த காரியம் சால்வ் ஆகலைன்னா எப்படி சால்வ் ஆகும்? மௌனமாக இருந்தீங்கன்னா சால்வ் ஆகும். ஒரு காரியம் வந்து எடுத்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறத விட கொடுத்து சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ லா ஆஃப் ஆப்போசிட்ஸை அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து கர்மா வந்து ஆக்ட் ஆகாது. கர்மானாலே டெல்யூஷன், டெல்யூஷன்னாலே ஆப்போசிட்டாக யோசிக்காமல் இருக்கிறது தான் இந்த கர்மா. ஸோ திருப்பி சொல்கிறேன், மேல் பண்ணிங்கன்னா ஃபீமேல் வரும், ஃபீமேல் பண்ணிங்கன்னா மேலால் வரும், ஹையர் பண்ணிங்கன்னா லோவரில் வரும், லோவர் பண்ணிங்கன்னா ஹையராக வரும், பல்காக பண்ணிங்கன்னா ரீட்டைலாக வரும், ரீட்டைலாக பண்ணிங்கன்னா பல்காக வரும், இன்சைட் வீட்டுக்குள்ளே பண்ணிங்கன்னா வீட்டுக்கு வெளியிலேருந்து வரும், தெரிஞ்ச ஆள்கிட்ட பண்ணிங்கன்னா தெரியாத ஆள்கிட்டேருந்து வரும். இதுதான் லா ஆஃப் கர்மா. இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.